நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணேன், அவ்வளவுதான். நான் பண்ண முயற்சிக்கு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நான் யோசிக்கல. சூப்பரா சொன்னீங்க நீ. உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நான் நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆமா சந்தியா, நீ சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா ஒரு சில அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு அவங்கள ரொம்ப பலகீனமாக்கிடுறாங்க. சந்தியா, சந்தியா, நீ தனி மனுஷியா இருந்து இவ்வளவு அப்பளத்தை தயார் பண்ணிருக்க. ஆனா உன்னோட கையில வீக்கமே இல்லையே. உன் கை கொஞ்சம் கூட செவக்கவே இல்லை. இது எப்படி சாத்தியமாச்சு சந்தியா? சொல்லு, பதில் சொல்லு. ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லு. எதுக்காக அவங்களையும் உங்களையும் பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு நடந்தது நீ மறந்துட்டியா சரோஜா? அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு நீ சொன்னதுனால நம்ம வீட்டுக்கு 3 நாளைக்கு தேவையான தண்ணியை புடிச்சிட்டு வந்தால, அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? இவ பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஒல்லியா இருப்பா சரோஜா. ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சா செய்யாம இருக்க மாட்டா. மனசுல நம்பிக்கை இருந்தா அதுவே உடம்புக்கு பலத்தை கொடுக்கும். அதனாலதான் நம்ம சந்தியாவோட கை செவந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா சந்தியா, ஒன்னு நீ, இன்னொன்னு என் புள்ள சூர்யா. அவன் மாதிரி யாராலையும் ஸ்வீட் தயார் பண்ண முடியாது. எத்தனையோ வருஷமா ஸ்வீட் கடையை சமாளிக்கிறான். ஆனா ஒரு சமையல் போட்டியில போய் கலந்துக்கப்பான்னா அவன் அவ்வளவு பயப்படுறான். அம்மா சந்தியா, உன் அப்பா அம்மா மாதிரி நாங்களும் எங்க புள்ள சூர்யாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்தா அவன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பயந்திருக்க மாட்டான். மாமா, இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்ல. நமக்குள்ள தைரியம் இருந்தா மட்டும் போதும். எனக்கும் என்னோட புருஷனை பத்தி சொல்றதுக்கு இப்படி கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை மாமா, அவரால் இந்த வேலையெல்லாம் நிச்சயமா பண்ண முடியாது. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே இல்லை. நீங்க வேணா பாருங்களேன், இந்த போட்டியில கலந்துக்காமலே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் பயப்படுறவங்க கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறது? அதனால இதை பத்தியெல்லாம் பேசாதீங்க மாமா. அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு இதை பத்தியெல்லாம் பேசணும்? அது உண்மைதான். மனசுல தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நானும் சரோஜாவை அவனை பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டோம். ஆனா அவனுக்கு தைரியத்தை மட்டும் கொடுக்க முடியல. எங்க சரோஜா, எங்க போற? உங்களுக்காக பீடா வாங்கிட்டு வர போறேன். சொல்லுங்க, எவ்வளவு சுண்ணாம்பு போட? 1 வேணுமா 2 வேணுமா? கண்ணா சூர்யா, நீ கொஞ்சம் உள்ள வாப்பா. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, நீ என் கூட உள்ள வா. சீக்கிரம் வா. பக்கு, கடை பார்த்துக்கோ. அவ எல்லாம் பாத்துக்குவா, நீ வா. என்ன விஷயமா? நீ முதல்ல உள்ள வா, நான் சொல்றேன். சொல்லு.
வெளிநாட்டுல நடக்க போற சமையல் போட்டியில நீ கலந்துக்க போறதா சொல்லு. இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா அத்தை, இவர் எப்படி இந்த போட்டியில கலந்துக்க முடியும்? இவருக்கு தான் இங்கிலீஷ் கூட பேச தெரியாதே. ஆமா சந்தியா, அந்த ஊர்ல நடக்க போறது சமையல் போட்டி தான். அங்க ஒண்ணும் இங்கிலீஷ் பேசுற போட்டி நடக்க போறது இல்ல. ஆ, என் புள்ள மாதிரி இந்த மொத்த ஊர்லயுமே யாரும் ஸ்வீட் தயார் பண்ண முடியாது. அப்புறம் அன்னைக்கு அந்த வெள்ளக்காரி பொம்பளை வந்தா இல்ல, என் புள்ள சமைச்சதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னா? மொத்த உலகத்துல இந்த மாதிரி சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இல்ல. அம்மா நீங்க புரிஞ்சுக்கலம்மா, இது இது வேற விஷயம். அம்மா, இந்த உலகத்தோட பெரிய பெரிய சமைக்காரெல்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க. நான் எப்படிமா அவங்களோட போட்டி போட முடியும்? அவங்க கூட போய் உன்னை குஸ்தி சண்டை போட நான் சொல்லல. நீ திறமையா சமைக்கணும், அவ்வளவுதான். இங்க பாரு சூர்யா, தயவு செஞ்சு உன்னோட அம்மாவை நீ அவமானப்படுத்தாத. அந்த போட்டியில கலந்துக்காமையே ஏன் இப்படி தோத்து போனவ மாதிரி பேசுற? நீ கடை வேலையை செய்ய ஆரம்பிச்சுப்பா, உனக்கு வெறும் 13 வயசுதான். அந்த வயசுல இந்த வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்ட தெரியுமா? அந்த வயசுல உனக்கு ஒழுங்கா டீ போட கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு பாரு, இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க கூட உன் கையால நீ செஞ்ச ஸ்வீட்டை வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? உன்னோட மனசுல இருக்கிற உறுதியான நம்பிக்கையால தான். நம்ம குடும்பத்தை காப்பாத்த தனியா கஷ்டப்பட்டல கண்ணா சூர்யா. இனி நீ தனி மனுஷன் இல்ல, உன்னோட அம்மா உன் கூட எப்பவுமே துணையா இருப்பேன். நீ அந்த சமையல் போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும். இல்லம்மா, ஆனாக்கினா இழுக்காத சூர்யா. ஆனா அத்தை, இவர் எப்படி கலந்துக்க முடியும்? இவர் தான் ரொம்ப பயந்தாங்கோலியாச்சே. ஏ சந்தியா, பயந்தாங்கொள்ளி நீதான். ஏன் பிள்ளைக்கு எந்த பயமும் கிடையாது. ஐயோ இல்லம்மா, சந்தியா சொல்றது சரிதான். எனக்கு இந்த போட்டிலாம் பயம். இங்க பாரு சூர்யா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே என்னோட வளர்ப்பா அசிங்கமா பேசுறாங்க. நீ தோத்துட்டேன்னா எல்லாரும் முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். சொல்லு சூர்யா, நீ அந்த போட்டியில கலந்துக்குவேல்ல? கலந்துக்குவேன்னு சொல்லு. சொல்லு சூர்யா, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, தயவு செஞ்சு பதில் சொல்லு. சொல்லு சொல்லு சூர்யா, சொல்லு. சரின்னு சொல்லு. சரிம்மா, ஆனா சரின்னு சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். எல்லாரும் கேட்டீங்கல்ல? சரின்னு சொன்னானா? என்னோட புள்ள சரின்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்லு, இந்த சமையல் போட்டியில நான் கலந்துக்க போறேன்னு சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னோட புள்ள சரின்னு சொல்லிட்டேன். திரும்பவும் சொல்லு, இந்த சமையல் போட்டியில நான் கலந்துக்க போறேன்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு. சொல்லு சொல்லு சூர்யா. ஆமா 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 சந்தியா, நான் அப்பா நான் இந்த சமையல் போட்டியில கலந்துக்கலான்னு முடிவெடுத்துட்டேன். கண்ணா சூர்யா, அப்படின்னா அத்தை, நான் இவரோட பேரை அந்த அந்த போட்டியில நான் சேர்த்துருவா அத்தை. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்க. என்னோட புள்ள இந்த போட்டியில கலந்துக்கணும், அவ்வளவுதான். நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? புரியுதா அத்தை? ரொம்ப நல்ல வேலை பண்ண சந்தியா. உங்க மருமக சந்தியா ஒண்ணு பண்ணாமலேயே ஏன் பாராட்டுறீங்க? எல்லா பெரிய வேலையும் இவளாலதான் செய்ய முடியும்னு இல்ல. ஏன் புள்ள சூர்யா என்னெல்லாம் பண்ண போறான்னு பாருங்க. இந்த சமையல் போட்டியில கலந்துக்குவா. அங்க வரவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு காட்டுவா. இந்த உலகமே மூக்கு மேல விரல வைக்க போகுது. என் புள்ள ரொம்ப தைரியமானவன். இவன் கண்டிப்பா என் பேரை காப்பாத்துவான். போம்மா சந்தியா, சீக்கிரம் போயிட்டு வா. சூர்யாவோட பேரை அந்த போட்டியில பதிவு பண்ணணும்னு சொன்னேன்ல. சரிங்க மாமா. ஏன் இன்னும் நேரத்தை வீணாக்குற? போ போய் என் புள்ள பேரை கொடுத்துட்டு வா. அத்தை, அது வந்து இவரோட பேரை போட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அட கடவுளே, அது வந்து இந்த அப்பளம்லாம், அப்புறம் உங்ககிட்ட பேசின பேச்சு, இது எல்லாமே ஒரு டிராமா அத்தை.
அத்தை, இந்த அப்பளத்தையெல்லாம் நான் தயார் பண்ணல. அது வந்து நான் தான் தயார் பண்ணேன். அது எப்படின்னா அத்தை, என்னன்னா இதெல்லாம் எப்படி தயார் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, இதை வச்சுதான் நான் அந்த அப்பளத்தை எல்லாத்தையும் தயார் பண்ணேன். அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொன்னேல சந்தியா? இவ சொன்ன பொய்க்கு நீங்களும் உடந்தையா? சோட்டு, இவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் என்ன ஏமாத்திட்டல. மாமா, ஆனா இப்ப வந்து தும்மல் சத்தம் என்னோடது மாதிரி இருந்தது. இது என்னோட குரல் தான்மா. கட்டில் கடையில கஸ்தூரி இருக்கா? ஏன் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க? என்ன அப்படியெல்லாம் சொல்லி என்ன நிரூபிக்கணும்னு நினைச்சீங்க? அத்தை, எனக்கு நல்லா தெரியும் அத்தை, நான் பொய் சொன்னதுனால நீங்க ரொம்ப வேதனைப்படுறீங்கன்னு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஆனா அத்தை, இன்னைக்கு காலையில நீங்க பண்ணதை பார்த்துதான் நான் இப்படி பண்ணேன். நீ இப்ப என்ன சொல்ல வர சந்தியா? பொய் சொல்ல உனக்கு உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்றியா? இல்ல, அது நீங்க பொய் சொல்லி கொடுத்தீங்கன்னு நான் சொல்லல. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதனால பொய் சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான். ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்காக பொய் சொல்றது 100 உண்மைக்கு சமம். அத்தை, இவரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா மனசுல இருக்கிற பயத்தால இவர் போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவரை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண, ஆனா இவர் ஒத்துக்கல. அதனால நீங்க சொன்னா மட்டும்தான் இவர் ஒத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அத்தை. கொஞ்சம் இருந்திருந்தா அத்தை நல்லா பாராட்டி இருப்பாங்க. ஆனா இந்த சந்தியா அக்கா எல்லா உண்மையும் சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அத்தை கிட்ட நல்லா திட்டு வாங்கிக்க வேண்டிதான். உன் மூளைய ரொம்ப நல்லா தான் பயன்படுத்தி இருக்க. எங்களை எல்லாம் ஏமாத்தி நீ ஆசைப்பட்டபடியே என் சம்மதத்தை வாங்கிட்ட. இன்னும் எதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்க? போமா, உன்னோட புருஷனை கூட்டிட்டு போ. இவன் பேரை சமையல் போட்டியில பதிவு பண்ணிட்டு வா. சரிங்க அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீங்க நினைக்கிறபடியே எல்லாமே நடக்கட்டும். நல்லா இருப்பா சூர்யா.
அத்தை, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அத ஆன்லைன்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அதை கம்ப்யூட்டர்ல தான் ஃபில்அப் பண்ணணும். மோகன் கிட்ட இருக்கல அந்த மாதிரி ஒன்று வேணும். ஆனா அத ஆபீஸ் போகும்போது மோகன் கையோட கொண்டு போயிடுவானே. இப்போ என்ன பண்றதம்மா சந்தியா? அதனால பரவாயில்ல மாமா. அத்தை, வெளியே இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு நிறைய கடைங்க இருக்கு, அங்க போய் நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன். அதனால நாங்க வெளியே போய் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாமா? அப்புறம் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? போங்க, சீக்கிரம் போங்க. இன்னொரு விஷயம் சூர்யா, நீங்க 2 பேருமே வண்டியில போங்க, இல்லன்னா நேரம் ஆயிடும். சரிம்மா. போமா சந்தியா. சரிங்க அத்தை. ஏமா சந்தியா நிக்கிற? நேரம் ஆகுது இல்ல, சீக்கிரம் போ. சரிங்க மாமா. எனக்கு போலாமா? ஃபார்மை ஃபில் பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க தம்பி என்னோட பென் டிரைவ். என்னோட டிக்கெட்டை கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். என்ன சந்தியா, ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, இங்க நெட்டே வேலை செய்யல. அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் உங்க ஷாப்ல இன்டர்நெட் வேலை செய்யல? இங்கே மட்டும் இல்லை மேம், இந்த மொத்த ஊர்லேயும் நெட்டு இன்னைக்கு வேலை செய்யலை. ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் சொன்னாங்க. இங்க பாருங்க, எனக்கு இப்போ உடனே இன்டர்நெட் தேவை. நான் இப்போ உடனே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆகணும், அதுக்கு நெட் அவசியமா தேவை. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மேடம், நெட்டு எங்கேயுமே வேலை செய்யலை. டேட்டா கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வேலை முடியும் மேம். டேட்டா கார்டா? 15 மினிட்ஸ்ல எனக்கு டேட்டா கார்டு எங்க கிடைக்கும்? எனக்கு நெட் இல்லாம நம்மளால அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். நம்ம அத்தை கிட்ட என்னங்க சொல்றது? எல்லாரும் மனசுல நீ ஆசையை வேற வளர்த்து விட்டுட்டு ரொம்ப போராடி அவங்க கிட்ட அனுமதி வாங்கியிருக்கோம். ஆனா இப்ப அவங்க கிட்ட எல்லாம் போய் என்ன சொல்றது? நான் நினைச்சபடி அந்த கனவெல்லாம் நிறைவேறாது போல இருக்கு. சந்தியா, போன போதை விடுங்க. உங்களால் அன்னைக்கு எல்லா முயற்சி நீங்கள் தான் எடுத்தீங்களே. அந்த போட்டியில் நான் கலந்துக்கணும்னு நினைச்சாலும் முடியல. ஒருவேளை விதி அப்படி இருக்கும் போல இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்க, நம்ம போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வெரி சாரி. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் லேப்டாப் எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை வேணாண்ணே, நீங்கள் ஏதோ முக்கியமான வேலை. இதை பாருங்க, இப்படியே நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 10 நிமிஷமும் கடந்து போயிடும். எதுவும் யோசிக்காதீங்க, இதை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இந்தங்க டேட்டா கார்டு.